குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் நீலகிரி மாவட்ட பயணத்தை முன்னிட்டு உதகை திண்டுக்கல் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தை போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். பயணம் குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணமாக வரும் 27ஆம் தேதி டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்பட தளத்துக்கு வருகை புரிகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி மாவட்டம் உதகை ராஜ்பவன் வராங்க. 28ஆம் தேதி கார் மூலம் குன்னூர் வெலிங்டன் பகுதியில் அமைந்துள்ள முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்று உரையாற்றாங்க. தொடர்ந்து 29ஆம் தேதி உதகை ராஜ்பவனில் ஓய்வெடுக்கும் அவர் 30ஆம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலமாக கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து திருவாரூர் சென்றாங்க. திருவாரூர்ல உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துல நடைபெறக்கூடிய 9வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறாங்க. பின்னர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்படுறாங்க. இதனை முன்னிட்டு உதகையில் உள்ள தீட்டுக்கல் ஹெலிபேட் தளத்தை காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் தற்போது கொண்டு வந்திருக்காங்க. அங்க துப்பாக்கி ஏந்திய 5 காவலர்கள் 3 ஷிப்ட் முறையில கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் தற்போது ஹெலிபேட் தளத்தை வெடிகுண்டு நிபுணர்கள் அதிநவீன வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளை கொண்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க.